உடம்புக்கு குளிர்ச்சி தரும் வெந்தயக்கீரை. இந்த வெந்தயக்கீரையோட பூண்டு சேர்த்து தொக்கு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். நம்மளுடைய கேகேஎம் ப்ராடக்ட்டில் வெறும் மிளகாத்தூள், குழம்புத்தூள், சாம்பார் பொடி, வத்தக்குழம்பு பொடி, ரசப்பொடி, கறி மசாலா பொடி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ், கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ், சிறுதானிய சப்பாத்தி மாவு, சிறுதானிய அடமாவு, சிவப்பரிசி இடியாப்ப மாவு, வேர்க்கடலை பருப்பு சாதப்பொடி, பருப்பு பொடி, கொள்ளு பருப்பு பொடி, சுண்டவத்தல் சாதப்பொடி, இட்லி மிளகா பொடின்னு எல்லாம் தயாரித்து கொடுத்துட்டு எந்த கலரோ கெமிக்கலோ சேர்க்காமல் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வெந்தயக்கீரை பூண்டு தொக்கு செய்கிறதுக்கு இதில் ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் தான் விட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, முள்ளி போட்டால் எந்த அளவுக்கு வெந்தயம் இருக்குமோ அந்த அளவுக்கு வெந்தயம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா ஒரு 2 கட்டி அளவுக்கு பூண்டை எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துறேன். பூண்டு லைட்டாக ப்ரௌன் கலரில் செவந்து வர்ற மாதிரி நல்லா வேக வச்சிடலாம். நல்லா லைட்டாக செவந்து வந்த உடனே இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூளை தான் சேர்க்குறேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூளாக இல்லை அப்படின்னம்னா மல்லித்தூளும் மிளகாத்தூளுமா சேர்த்துக்கலாம், தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. இதை நல்லா அப்படியே எண்ணெயிலேயே ஒரு பெரட்டி விட்டுறலாம். வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி வச்சுருந்தோம், அதை உள்ளே சேர்த்துவோம். இதை நல்ல மிளகாத்தோட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அடுப்பை ஸ்லோவாக வச்சு தட்டை போட்டு மூடினோம்னா அதோட வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருந்த புளியை சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுவோம். நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற வெந்தயக்கீரை நான் 2 கட்டு, சின்ன கட்டா 2 கட்டு அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துருவோம். கிரேவியோட நல்லா அந்த கீரையை கலந்து விட்டுருவோம். இதில் தட்டை போட்டு மூடிட்டு நல்லா அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு கீரை நல்லா வெந்து வரட்டும். வெந்தயக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்ல தொக்கு இதில் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நான் தொக்கு மாதிரி எடுத்திருக்கேன். இதை விட நல்லா திக்காகவும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த பக்குவத்தில் வேணுமோ தொக்கை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை நல்லா சூடான ஒரு சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை விட்டுட்டு இந்த தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ட அன்னைக்கு இதுக்கு வேறு எந்த குழம்போ தொட்டுக்கையோ எதுவுமே தேவையில்லை. இந்த வெந்தயக்கீரையை நம்ம திறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது. இது தோசைக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு, தோசை இட்லி இதுகள் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாலும் ஒரு 2-3 நாளைக்கு கெட்டு போகாது. நிறைய பூண்டு உரிச்சு போட்டு செஞ்சோம் அப்படின்னு நினைக்கி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெந்தயக்கீரை நல்லா உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சி, அதனால் வயிற்று புண்ணையும் ஆற்றும். இந்த மாதிரி அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் இந்த வெந்தயக்கீரையை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். வெந்தயக்கீரை ரெடி.